வணக்கம். வாழமுடன். இந்த அடுக்கு மொழி நாயகன் ஆர்எஸ்எஸ் பரம அடிமை சைமன் செபஸ்டிக்கு புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்ப்போம். ஆட்சியில் மாற்றத்தை பற்றி தான் அனைவரும் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆட்சியில் எப்போது மாற்றம் ஏற்படும்? இந்த அடுக்கு மொழி வசனம்லாம் இவனை விட்டா, அந்த பஞ்ச் அடிக்கக்கூடிய டயலாக்ஸ்லாம் இவனை விட்டா வேற யாருமே பேச முடியாத அளவுக்கு தான் இவன் வீட்டில் உட்காந்து நடுராத்திரி 2 மணிக்கு முழிச்சு பார்த்து நாளைக்கு காலையில் எப்படி நம்ம அடுக்கு மொழி வசனம் பேசலாம், பஞ்ச் டயலாக்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பானா என்னமோ. எதையாவது ஒரு வார்த்தையை கொடுத்தா அந்த வார்த்தையில் இருந்து எதுகையும் மோனையும், மோனையிலேருந்து எதுகையும் அப்படின்னு சொல்லி எறம் டு குர்ரம், குர்ரம் டு எறம்னு சொல்லி இவன் பேசக்கூடிய பேச்சை வாய் வழியாக கேட்க முடியும், காது வழியாக கேட்க முடியாது, வாய் வழியாக சிரிக்க முடியாத அளவில் இருக்கு. இருந்தாலும் என் மீசையில் மண் ஓட்டலைங்கிற மாதிரி இவனும் தொடர்ச்சியாக இந்த அடுக்குமொழி வசனத்தை பேசிக்கிட்டு இருக்கான். அதாவது ஊழலற்ற நேர்மையான ஒரு ஆட்சியை யார் கொடுப்பார்கள் அப்படின்னு கேட்குறான். ஊழலற்ற நேர்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த உலகத்திலேயே, உலகம் உருவானதுலேருந்தே உருவாக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவன் தான் சைவம் மாலியம் அது இதுன்னு பேசிட்டு இருக்கான்ல, இவன் கோயிலுக்கு போய் தட்சணை போடுறான் பாருங்க. பார்ப்பானுக்கு 500 ரூபா தட்சணை போடுறான் பார்த்தீங்களா, அந்த தட்சணைக்கு தமிழ்ல என்ன பேர்? பிச்சை. இந்த பார்ப்பானுக்கு பிச்சை இடுவதன் மூலமாக, கூலிங்கிறது வேலை செய்வதற்கான கூலி, இவங்க பண்ணியிருக்கக்கூடிய வேலைன்னா பிச்சை. அந்த பார்ப்பானுக்கு பிச்சை எடுப்பதன் மூலமாக இவன் 4 மந்திரத்தை சேர்த்து சொன்னா நாம குடும்பம் நல்லபடியா வளரும்னு இந்த முட்டாள் முண்டை நம்புவதன் மூலமாக இந்த லஞ்சத்தையும் லாவணியத்தையும் முதல்ல ஆரம்பிச்சு வைக்கக்கூடிய இடமே இந்து மதத்தில் இருக்கக்கூடிய சனாதானிக்கு சொல்லக்கூடிய இந்த கும்பல்கள் மூலமா தான் இந்த லஞ்சமும் லாவணியும் உருவாகுது. கோயில்ல சிறப்பு தரிசனம், ஃப்ரீ தரிசனம், அந்த தரிசனம் இந்த தரிசனம் சொல்லி இவனுக்கு ஒரு பூஜை கிடையாது. ஒரு ராவுகால பூஜை, பகல்கால பூஜை, அமாவாசை விரதம், சஷ்டி கிஷ்டின்னு கேலண்டரை ஓப்பன் பண்ணி விட்டோம்னா ஒவ்வொரு நாளும் ஒரு தேதி திதின்னு ஆரம்பிச்சு பார்ப்பான் முழுக்க கொள்ளையடிப்பதற்கான வேலையை இவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. இங்க இந்த ஊழலும் லஞ்சமும் மற்ற எவனுமே செய்யக்கூடாது, பார்ப்பான் மட்டும்தான் புரோக்கர், நேரடி கடவுளுக்கான புரோக்கர்னு சொல்லி சட்டமும் எழுதி வச்சு இன்னைக்கு வரைக்கும் இந்த மாதிரி முட்டாள் முண்டங்களும் ஃபாலோ பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு உலகம் முழுக்க, அதாவது இந்தியா முழுக்க உருவாக்கி வச்சிருக்காங்கன்னா இவையெல்லாம் பேசி இதை ஃபாலோ பண்ணக்கூடிய இவையெல்லாம் இதை பற்றி பேசுகிறான். லஞ்சத்தை பற்றியும் லாவணியத்தை பற்றியும். ஒழுக்கம் என்பது பொது சொத்து, பக்தி என்பது தனி சொத்து அப்படின்னு சொல்லி தந்தை பெரியார் 2 வரியில வரையறையை கொடுத்தார். ஒழுக்கம்னு கேட்டுட்டனா, நீ அடுத்தவனுக்கு துன்பம் ஏற்படுத்தாத வகையில நீ இருந்துக்கோ. அடுத்தவனுக்கு நீ உதவியெல்லாம் செய்யறதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அவனுக்கு தொந்தரவு கொடுக்காமல் இருப்பதே மிகச்சிறந்த ஒழுக்கம் அப்படிங்கிற இடத்துல வரும்போது இன்றைக்கு பெரியாருடைய கொள்கைகளை பின்பற்றக்கூடிய அந்த திராவிடர் இருக்கக்கூடிய தோழர்களுக்காக பார்த்தீங்களா, அவர்களால் இங்க எந்தவித பிரச்சனையுமே கிடையாது. யோசனை பண்ணி பாருங்க. சிறைச்சாலைகள் இந்திய சிறைச்சாலைகள் முழுவதும் நாத்திகர்களால் நிறைஞ்ச வழியில அங்க இருக்கக்கூடிய சிறைச்சாலைகள் எல்லாம் ஆத்திகர்கள் தான், கடவுளை வழிபடுறவங்க தான். அப்ப இவங்க பக்திக்கும் ஒழுக்கத்துக்கும் சம்பந்தமே இல்லாத நம்பிக்கைகளின் மூலமாக இயங்குவதன் காரணமாகத்தான் இங்க அத்தனை விதமான அயோக்கியத்தனங்களை நிறைஞ்சு வளைஞ்சுக்கிட்டு இருக்கிறது. இந்த புதுசா வாய் திறந்திருக்கக்கூடிய இந்த புருடா கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கான் பார்த்தீங்களா, இந்த சைமன் செபஸ்டிக்கு தெரியாதுன்னு மட்டும் நினைக்காதீங்க, அவனுக்கு எல்லாமே தெரியும். ஆனா ஆர்எஸ்எஸ் போடக்கூடிய பிச்சை இருக்கு பார்த்தீங்களா, அந்த பிச்சையின் மூலமாக உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வினோதமான இந்த பிராணி வேற வழியே இல்லாம இந்த மாதிரி கருத்துக்களை தொடர்ச்சியா பேசி தமிழ் சமூகத்துக்கு செருப்பாலே அடி வாங்கினாலும் பரவாயில்ல, எனக்கு பொட்டிய வயிறு நிறைஞ்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி பேசி திரிந்து உழன்று கொண்டிருக்குது. அதனால நாம இந்த மாதிரி பைத்தியங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கெல்லாம் உடனே பதில் கொடுக்கலாம். பதில் கொடுத்து இவனை சரி சமமா இவனை மதிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம ஏன் பேசுறோம் அப்படின்னு கேட்டா, இவன் கடந்து போகக்கூடிய சூழ்நிலையில இருந்திருந்தான்னா கடந்து போகலாம். இவன் நிறைய விஷயத்த சொல்லுவாங்க, எதா இருந்தாலும் நம்ம கடந்து போயிடணும். இந்த மானம் கட்டு போயிருப்பாங்க பார்த்தீங்கல்ல, பதில் சொல்லக்கூடிய இடத்துல கடந்து போறது 1ஆம் நம்பர் அயோக்கியத்தனம்.
இவன் அனைத்து விதமான முக்கியமான விஷயங்கள்ல பதில் சொல்லக்கூடிய விஷயம் வரும்போது நான் கடந்து போறேன் அப்படின்னு சொல்லும்போது இவனை அந்த நேரத்தில் தான் தமிழக மக்கள் செருப்பாலேயே அடிக்கணும். ஏன்னா நீ வந்துட்டு கடந்தெல்லாம் போகக்கூடாது. நீ இங்க இருக்கக்கூடிய ஒரு தமிழர் தந்தையை பத்தி நீ பேசுற. தமிழர் தந்தைன்னா எங்க அப்பா அப்போ உடனே கேள்வி கேட்பான். அப்ப நம்ம நம்ம அம்மாவுக்கு இந்த புருஷனா இருக்கிற ரேஞ்சில் இவங்களுடைய பேச்சில் இருக்கும். தத்துவத்தின் தந்தையிடம் உண்டாங்களான்னு சொல்லி நம்ம மக்கள் ஒவ்வொருவரும் அவங்களுக்கு வந்துட்டு அவனுக்கு பதில் சொன்னாலும் இவன் தொடர்ச்சியாக இவன் திருந்தவே மாட்டான். உள்ளடி வேலை, திருகுதள வேலை, இந்த கோணுசி குத்துற வேலை என்னென்னலாம் பார்ப்பான் செய்வதற்கு வந்துக்கிட்டு ரொம்ப முனைப்பு காட்டுகின்றானோ அதை பொது வெளியில செஞ்சு இன்னைக்கு மானம் கெட்டு சிரிச்சு போய் இருக்கக்கூடிய ஒரு கேடுகிட்ட ஜென்மம் தான் இந்த சைமன் செபஸ்டி. அது ஆட்சியில் மாற்றம், ஆட்சி மாற்றத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆட்சியில் மாற்றம், எனது கொள்கை கூட டிராவல் பண்ணுவதற்கு இங்கே யாருமே கிடையாது. ஏன்னா உன் கொள்கையை பற்றி தான் இந்த உலகத்துக்கே தெரியும்ல. எப்படிலாம் கொள்கையை வளைக்கலாம், எப்படி நிமித்தலாம், எப்படி நேரத்தை இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். ஒன்னைய மாதிரி ஒரு கொள்கை உண்மைதான். ஒன்னைய மாதிரி ஒரு கேடுகட்ட ஈத்தரை அரசியலில் வந்துக்கிட்டு யாருமே கிடையாது. அதாவது தந்தை பெரியார் அரசியலுக்கு ஒரு இலக்கணம் சொன்னார். அர்ச்சகன் பொறுக்கி தின்னுவதற்கு ஆலயம், அதிகாரிகள் பொறுக்கி தின்னுவதற்கு அரசாங்கம், அயோக்கியன் பொறுக்கி தின்னுவதற்கு அரசியல் அப்படின்னு பொதுத்தன்மையான வார்த்தையை சொன்னாரு. ஏன்னா அதுல இன்னைக்கு வரைக்கும் 100% உண்மை பொதிந்திருக்கு. ஏன்னா இவன் சொல்லக்கூடிய லஞ்சமும் இவன் சொல்லக்கூடிய லாவணியமும் அதுல நீக்கமர இருக்கு. அதை நம்ம ஒழிக்கவே முடியாது. அதுல தனி மனித ஒழுக்கங்களின் மூலமாக மட்டும்தான் அந்த மாற்றத்துக்கான ஒரு உருவாகுங்கிறது அந்த தத்துவ தந்தைக்கு தெரிஞ்சனால இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. இவன் உட்காந்துக்கிட்டு என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆட்சியில் மாற்றம், இந்த ஆட்சிக்குள்ள மாற்றம், என் கூட டிராவல் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாதுன்னா நீ எப்படிப்பட்டு சிரிச்சவன். தமிழ்நாட்டு அரசியல 15 வருஷம் எவ்வளவுக்கு எவ்வளவு கேடுகட்ட புரோக்கர் வேலை பார்த்த. உன்னுடைய தனி மனித ஒழுக்க வாழ்வழியும் நீ எந்த அளவுக்கு அட்டபாட ரேஞ்சில் பொறுக்கியா நீ வாழ்ந்திருக்கிற பதில் சொல்லிக்கிறத தனியா உனக்கு ஒரு ரிசர்ச் பண்ணக்கூடிய வேலையெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய பேட்டிகளே காரி உன்னையவே துப்புற ரேஞ்சில் இருக்கும் போது அதற்கெல்லாம் வெக்கமே இல்லாம உன்னோட பதில்களும் உன்னுடைய சிரிப்புகள் இருக்கும் போது நீ ஒரு ஒன்னாம் நம்பர் ஒரு புறக்கணிக்கப்பட வேண்டிய ஒரு ஜென்மங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு இன்னைக்கு புறக்கணிக்கப்பட்டாச்சு நீ. ஆனாலும் தனது இருப்பை காட்டிக் கொள்வதற்கு இந்த கோடி மீடியான்னு ஒண்ணுக்கு பத்தில நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு உனக்கு விளம்பரம் கொடுக்குறாங்க பத்தில. அந்த விளம்பரம் கொடுக்கக்கூடிய அந்த ஆளுக பேசக்கூடிய இந்த பேச்சை ஒரு பேச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இங்க இருக்கிறவங்க 4 பேர் யோசிப்பான் பாரு. அந்த 4 பேர் யாரை கேட்டால் நம்ம தமிழ் திருநாட்டில் இருக்கக்கூடிய நம்ம வீட்டு பிள்ளைங்க. அவனை நம்மளோட பின்னாடி திருப்பி கொண்டுட்டு வரணுங்கிற காரணத்துக்காக தான் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பேசுறோம். அதனால பைத்தியத்துக்கு வெறி பிடிச்சா எப்படி பேசுமோ ஏன்னு கேட்டினா உன்னைய அட்டை வடரா கீழே அடிச்சு உட்கார வச்சாச்சு இந்த விஜய் கும்பல். அதனால அவனை நினைச்சு இவன் என்ன நினைச்சு வெறி பிடிச்சி போய் அடுத்த நாள் காலையில எதையாவது ஒரு இந்த கோழி கூவி பொழுது விடியாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எப்படியாவது ஒரு பெரிய அளவுக்கு ஒரு கூவுன்னு கூவினோம்னா நம்மளால தான் பொழுது விடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய ஆளுகளை எல்லாம் நம்ப வச்சு போடலான்னு இந்த கேடுகட்ட இந்த சைமன் நம்பிக்கிட்டு கிடக்குறான். பாவம் பைத்தியம். அது இப்படித்தான் பேசும். இன்னும் தொடர்ச்சி என்ன பேசுது அப்படிங்கிறத பார்த்து நாம அதற்கான பதிலை சொல்லுவோம்.